அனுர் அரசு எடுத்த நடவடிக்கை கலக்கமடைந்துள்ள ராஜபக்சாக்களின் சகாக்கள். எரிபொருள் விலைகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சின் அறிவிப்பு. ஸ்ரேசாலையின் கணனிக்குள் இருந்தவை குறித்து வெளியான தகவல். யோசிதவின் கைது நடவடிக்கையின் பின்னணி. மஹிந்தவின் அதிகார துஷ்பிரயோகம் அம்பலம். விழுந்து நொறுங்கிய விமானம், யாரும் உயிர் தப்பவில்லை. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இன்றிருக்கும் நான் டோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஸ்ரேசாலி தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்துள்ளனர். ஸ்ரேசாலி தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்துள்ளார்கள். மஹிந்தவின் சகாக்கள் இவற்றில் கலக்கமடைவது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரிய விடயமல்ல. 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து ரணில், சஜித் மற்றும் ராஜபக்சர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். இதுவரை காலமும் இந்த 3 தரப்பினரும் தான் ஆட்சி செய்தார்கள். ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்தால் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் இருந்த ஊழல்வாதிகளை பாதுகாப்பார். மஹிந்த ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்து ஊழல்வாதிகளை பாதுகாப்பார். இதுவரை காலமும் இதுவே இடம்பெற்றது. இதன் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததை இவர்கள் வெறுப்புடன் பார்க்கின்றார்கள். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்து ஸ்ரேசாலி கைது செய்யப்பட்டதை தற்போது பிரதான அரசியல் பிரச்சாரமாக பயன்படுத்தி வருகின்றனர். தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்தே ஸ்ரேசாலி கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் 60 நாட்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. எனினும் உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலைகள் உடனடியாக குறைக்கப்படாது என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக அறிவித்துள்ளார். உலக சந்தையில் இந்த விலை மாற்றங்கள் ஆகஸ்ட் மாதம் அளவிலேயே இலங்கை போன்ற நாடுகளில் பிரதிபலிக்கும் என்றும் அதுவரை எரிபொருள் வழங்குவதற்கான QR ஒதுக்கீட்டு முறை தொடரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வழக்கமாக மாதாந்திர அடிப்படையிலேயே எரிபொருளுக்கான ஓர்டர்களை மேற்கொள்வதால் உலக சந்தை விலை மாற்றங்கள் உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டீசலுக்கு தற்போது 100 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் உலக சந்தையில் விலை குறைந்தாலும் அது இந்த மானிய நஷ்டத்தை ஈடு செய்யவே பயன்படுத்தப்படுமே தவிர விலை குறைப்புக்கு வழிவகுக்காது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஸ்ரேசாலிவின் கணனியை திறப்பதற்கு கடவுச்சொற்கள் கோரப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த கணனியை திறந்தால் இலங்கையில் நிலவிய யுத்த நிலைமை குறித்த தகவல்கள் முழு உலகிற்கும் அம்பலமாகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர அண்மையில் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் நாட்டின் உளவுத்துறை தகவல்களும் யுத்த நிலைமை குறித்த தகவல்களும் சமூகத்திற்கு வெளிப்படக்கூடும் என அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் கூட்டமொன்றில் கலந்து கொண்ட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் சாலையின் கடந்த கால பின்னணியை வெளிப்படுத்தினர். போர் நிலவிய 2006ஆம் ஆண்டு தொடக்கம் 2009ஆம் ஆண்டு கால பகுதியில் சாலே பிரான்சில் தங்கியிருந்தார். 2012ஆம் ஆண்டிலேயே அவர் ராணுவ உளவுத்துறை பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2019ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சாலேயை அரசு உளவு சபையின் பணிப்பாளராக நியமித்தார். இலங்கை வரலாற்றில் போலீஸ் அதிகாரி அல்லாத ஒரு ராணுவ அதிகாரி இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டது முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கோட்டாபயவுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு அதிகாரிதான் சாலி என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய தகவல்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட கணனியில் இருக்குமாக இருந்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அதைவிட பெரிய ஆபத்து வேறு ஏதேனும் இருக்க முடியுமா என ஆளுங்கட்சியின் அமைச்சர் ஒருவர் பலத்த குரலில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 17ஆம் தேதி முக்கிய தலைப்புச் செய்தியாக காணப்பட்ட யோசித ராஜபக்சவின் கைது நடவடிக்கையின் பின்னணி தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. யோசித ராஜபக்ஷ காப்போத்த உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காமலேயே கடற்படையில் இணைந்திருந்தார்.
யோசிதவிற்கு தேவையான கல்வி தகமைகள் இல்லாததால் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலம் கல்வி தகமைகளில் திருத்தங்களை மேற்கொண்டு அவர் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு நிலவியது. நல்லாட்சி அரசாங்க கால பகுதியான 2016ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டிற்கு அமைய யோசிதவின் கடற்படை நுழைவு சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு யோசித ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு யோசிதவை கைது செய்தது. பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வேளை வாஷிங்டன் டிசிக்கு கிழக்கே 20 மைல்களுக்கும் குறைவான தொலைவில் ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். குறித்த விமானத்தில் உயிரிழந்தவர்கள் ஆஸ்திரேலியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அந்த விமானம் மேரிலாந்தின் மாண்டோக்மெரி கவுண்டியில் உள்ள ஒரு விமான பயிற்சி பள்ளிக்கு சொந்தமானது என்றும், மேரிலாந்தின் போவியில் விபத்துக்குள்ளான போது அது ஒரு பயிற்சி நடவடிக்கையில் இருந்திருக்கலாம் என நம்புவதாக கூறியது. விபத்துக்குள்ளான விமானம் நியூஜெர்சியின் ஓஷன் சிட்டியில் இருந்து புறப்பட்டு மெரிலாந்தின் மாண்டோகோமெரி கவுண்டிக்கு சென்று கொண்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர். விபத்து நடந்த நேரத்தில் விமானியும் 2 பயணிகளும் மாத்திரமே விமானத்தில் இருந்ததாக அதிகாரிகள் நம்புகின்றனர். யாரும் உயிர் தப்பவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர் அரசு எடுத்த நடவடிக்கை, கலக்கமடைந்துள்ள ராஜபக்சாக்களின் சகாக்கள். எரிபொருள் விலைகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சின் அறிவிப்பு. ஸ்ரேசாலேயின் கணனிக்குள் இருந்தவை குறித்து வெளியான தகவல். யோசிதவின் கைது நடவடிக்கையின் பின்னணி, மஹிந்தவின் அதிகார துஷ்பிரயோகம் அம்பலம். விழுந்து நொறுங்கிய விமானம், யாரும் உயிர் தப்பவில்லை. இதுடன் யூரோப் தமிழின் இரவு நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.